அவனால் அவன் பொண்டாட்டி பாவியாக இருந்தாலும் மாமனார் மாமியாருக்கு ஒன்றுமே செய்யலைன்னாலும் அவளும் கரையேறிடுவாள் புருஷனோட கையை பிடிச்சிண்டு. என்ன நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், நம்ம தர்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது, வேத சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஒரு ஆம்பளை பண்ணக்கூடிய புண்ணியத்தில் பாதி ஆட்டோமேட்டிக்காக அவன் பொண்டாட்டிக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு பெண் பண்ணக்கூடிய பாபத்தில் பாதி புருஷனுக்கு வந்துடும். இதுதான் நம்ம தர்ம சாஸ்திரம், வேத சாஸ்திரம் எல்லாமே. அதனால் தாய் தகப்பனை கடைசி காலத்தில் அவங்க நல்லா இருக்கும்போது கூட விட்டுருங்க, கடைசி காலத்தில் பார்த்துக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ கஷ்டப்பட்டாலும், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் நன்னாவும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய வாரிசு நல்லாயிருக்கும், உங்களுக்கு சொர்க்கத்தில் தனி இடம் கிடைக்கும். உங்கள் மனைவி பாவம் பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்பது பிரம்ம வாக்கு. அடுத்து வருது பாருங்கள்.